வணக்கம் நண்பர்களே. மீன்கிறது உலகிலேயே மிகவும் ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்று. இதுல புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி, விட்டமின் பி12, செலினியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குது. ஆனா மீனுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருப்பதாக நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் கூறினார்கள் தெரியுமா? அது வெறும் மூட நம்பிக்கையா அல்லது அதன் பின்னாடி மருத்துவ காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மீனுடன் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன, அவற்றை ஏன் தவிர்க்க வேண்டும், யாருக்கெல்லாம் அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும், எப்போது அது பாதுகாப்பாக சாப்பிடலாம் என்பதை எல்லாத்தையும் நம்ம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். மீன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகள்ல முதல்ல பார்க்கிறது பால் மற்றும் பால் பொருட்கள் மீன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது. மீன் பால் குடிக்கவே கூடாதுன்னு பலரும் கூறுவார்கள். இதற்கான காரணம் என்னன்னா, அறிவியல் ரீதியா மீனும் பாலும் சேர்ந்தால் அனைவருக்கும் இது தீங்கு ஏற்படாது. ஆனா சிலருக்கு இது தீங்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமா செரிமான கோளாறு, வயிறு உப்பசம், வாந்தி உணர்வு, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு ஏற்படும். குறிப்பா கொழுப்பு அதிகமான மீன்கள் மற்றும் பாலை சேர்க்கும் போது சிலருக்கு செரிமானிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். மீனையும் பாலையும் நம்ம ஒரே நேரத்துல எடுக்கக்கூடாது. மீன் சாப்பிட்ட பிறகு 2 இல்ல 3 மணி நேரம் கழிச்சு பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. செரிமான தன்மை கம்மியா இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால அவர்கள் மீன் பிளஸ் பாலை சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனித்தனியா சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. பால் குடிச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மீன் சாப்பிடுங்க, இல்ல மீன் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு பால் குடிங்க. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் தாங்க. தயிரும் மீனும் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறது இந்தியாவில் மிகவுமே பரவலா இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தாங்க. ஆனா உண்மையில சில உணவுகள்ல தயிர் மற்றும் மீன் சேர்த்து சமைக்கப்படுது. எனவே இது அனைவருக்கும் ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா சிலருக்கு இது விளைவுகளை ஏற்படுத்துது. அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருடைய உடல் நல பிரச்சனை காரணமா சிலருக்கு வெண்புள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தயிர் மீனுக்கு ஒரு உண்மையான எக்ஸாம்பிள் இருக்குது. அது எங்க வீட்டில் நடந்தது தான். எங்க வீட்டில் வயதான எங்க அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வயது இல்லை, ஒரு 50 வயது தான். அவங்க தயிரையும் வறுத்த மீனையும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட அந்த சாயந்தரம் மத்தியானம் சாப்பிட்டாங்க. ஈவினிங்காகவே வாமிட், லூஸ் மோஷன் இந்த மாதிரி நிறையா போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க என்ன காரணமே சொல்லலை. வெறும் மாத்திரை, மருந்து, ஊசி, திருப்பி மறுபடியும் திருப்பி வாமிட், வயித்தால, திருப்பி ஹாஸ்பிட்டல், இப்படி தான் போனோம். அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணதில் தெரிஞ்சிச்சு தயிரும் மீனும் ஒரு தவறான சேர்க்கை அப்படின்னு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தயிர் மீன் காம்பினேஷனை கொடுக்காதீர்கள். நிறைய கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர் கூட சாதத்தில் தயிரை ஊற்றி பொரிச்ச மீனை வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படிதான் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு உடல்நலை பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால இந்த மாதிரி யாரும் இந்த ஒரு தவறை செய்யாதீர்கள். ஏன்னா இது சிலருக்கு பாதிப்புகளை கடுமையாகவே பாதிப்பு ஏற்படுத்துது. அடுத்து மூன்றாவது ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக இனிப்புகள் கூட மீனை சாப்பிட்றத தவிர்க்கணுங்க. மீன் சாப்பிட்ட உடனேயே லட்டு, ஜிலேபி, கேக், ஐஸ்கிரீம் போன்ற இனிப்புகள் அதிகமாக சாப்பிட்றது நல்லதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே புரதம் அதிகமாக இருக்குது மீனில் என்ன இருக்குது, ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே சர்க்கரை அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா, செரிமானம் மந்தமாகும், உடல் சோர்வாகும், இரத்த சர்க்கரை வேகமாகவே உயரும். இதனால சர்க்கரை நோயாளிகள் குறிப்பாக நார்மலாகவே இனிப்பு ஐட்டங்கள் அவங்க சாப்பிடக்கூடாது. மீனும் ப்ளஸ் இனிப்பு ஐட்டங்கள் எடுக்கவே கூடாது. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, மதுபானம் தாங்க. மீன் கூட மதுபானம் அருந்துவது மிகவும் ஒரு பொதுவான பழக்கமா இருக்குது. ஆனா இதனால கல்லீரலுக்கு
கூடுதல் சுமை ஏற்படும், நீர் இழப்பு ஏற்படும், செரிமான சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. அதனால சில வகையான மீன்கள்ல இருக்கக்கூடிய கிஸ்டாமின்கள் மற்றும் மதுபானமும் சேரும்போது சிலருக்கு தலைவலி, முகம் சிவந்து போதல் போன்ற அறிகுறிகள் தோன்றலாம். அதனால மீன் பிளஸ் மதுபானத்தை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 5வது ஒரு சேர்க்கை என்னன்னா, அதிக எண்ணெயில பொரித்த உணவுகளோடு மீன் பொரிச்சு சாப்பிட்றதுங்க. ஏன்னா மீனே நம்ம நிறைய எண்ணெயில பொரிச்சு எடுத்திருக்கோம். ஸோ ஆயில் நிறைந்த உணவுகளோடு சேர்த்து மறுபடியும் ஆயில்ல பொரிச்சதை எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும். ஸோ வறுத்த மீன் கூட சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் ரைஸு, பஜ்ஜி, சமோசா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றாங்க நிறைய பேர். இதனால என்ன ஆகுதுன்னா, வயிற்றுக்கு மிகப்பெரிய இது சுமையாக மாறுது. எனக்கே ஒரு நாள் அப்படின்னா பரவாயில்ல, வாரம் முழுக்கவும் இதையே நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக உங்கள் உடல் நலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால அஜீரணம், அமிலத்தன்மை, உடல் எடை அதிகரிப்பு இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிக கஃபைன் பானங்கள் கூட நம்ம மீன் சாப்பிட்றது தாங்க. மீன் சாப்பிட்ட உடனே காஃபி இல்லை ஸ்ட்ராங்கான டீ இதை நிறைய பேர் குடிக்கிறாங்க. சிலருக்கு இது செரிமானத்தை பிரச்சனை ஆக்கி விட்டுரும், செரிக்கிறதுல பிரச்சனை ஆக்கிடும். அதனால மீன் சாப்பிட்ட உடனே காஃபியோ டீயோ குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி காஃபி டீ குடிச்சதுக்கு அப்புறம் மீன் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். ஏன்னா டீ மற்றும் காஃபியில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் உணவில் இருக்கக்கூடிய சில தாதுக்களினுடைய உறிஞ்சும் திறனை குறைச்சிடும். ஸோ நம்ம மீன் எதுக்காக சாப்பிட்றோம்? நல்ல ஒரு சத்து உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம். ஆனால் நீங்கள் டீ காஃபியை உடனே குடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலால் உறிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ அதனால தான் இந்த 2 சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. செரிமானத்திலையும் பிரச்சனை ஆக்கிவிடும். அதனால நீங்க டீ குடித்து 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்க மீன் சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா மீன் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு டீ காஃபி குடிக்கிறது நல்லது. அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, அதிகமான காரம் மற்றும் மசாலா பொருட்கள் சேர்த்து சாப்பிட்றதுங்க. மீன் ஏற்கனவே நிறைய புரதம் நிறைந்த உணவு. அது கூட மிக அதிகமான காரம் சேர்த்தா நெஞ்சுல நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, வயிற்றுல எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அல்சர், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால அவர்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகள்ங்க. சிலருக்கு கடல் சார்ந்த உணவுகள் சிலருக்கு அலர்ஜி எல்லாம் ஏற்படுத்தும். நார்மலாகவே அரிப்பெல்லாம் ஏற்படும். மீன், இறால், நண்டு, சில கடல் வகை உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அது கூடவே அந்த நேரத்துல முட்டை, நிலக்கடலை, பிற ஒவ்வாமை உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது என்ன காரணம்னே தெரியாது, உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். ஸோ எப்பவுமே கடல் உணவு கூட முட்டை, நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. மீன் சாப்பிட்றதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். மீனுடன் சேர்த்து சாப்பிட்றதுக்கான சிறந்த சேர்க்கை என்னன்னா, வேக வைத்த காய்கறிகள், கீரைகள், எலுமிச்சை, சாலடு, முழு தானிய அரிசி, கம்பு, கேழ்வரகு போன்ற சிறு தானியங்கள், அப்புறம் தண்ணி இதெல்லாமே நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். மீனை எப்போவுமே நல்லா வேக வச்சு மட்டும்தாங்க சாப்பிடணும். எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்றத விட வேக வச்சு சாப்பிட்றதா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்பவே இந்த சேர்க்கை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள், சிறுநீரக நோயாளிகள், கல்லீரல் நோயாளிகள், கடல் உணவு ஒவ்வாமை அலர்ஜி இருக்கிறவர்கள், வயதானவர்கள், சிறிய குழந்தைகள் இவங்க எல்லாருமே இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றவங்க நல்ல ஒரு நான் ஆரோக்கியமான ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிறிதளவு உடல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட இந்த சேர்க்கை எடுக்கும்போது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம இப்ப பார்த்த நபர்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, மீன் கூட இந்த 8 உணவுகளை சேர்த்து சாப்பிட்டால் எல்லாருக்கும் கட்டாயமா கடுமையான பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனா சிலருக்கு கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், சிலருக்கு ஒன்றும் செய்யாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும். ஸோ அறிவியலும் அதான் சொல்லுது. அதனால எல்லாருமே வருமுன் காப்பதே சிறந்தது. அதனால எல்லாருமே கவனமா எடுத்துக்கிறங்க. தவிர்க்க வேண்டியவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இது சாப்பிட்டா சேரும் சேராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பொறுத்து அதை கணக்கில் கொண்டு உணவுகளை கையாளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.